Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியா வீட்லயே ஐப்ரோஸ் பண்ணலான்றதான் பார்க்க போறோம். அண்ட் எல்லாருக்கும் லாக்டவுன்னால பார்லர் போய் ஐப்ரோ ஷேப் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ட்வீசர் இருந்ததுன்னா போதும், ஈஸியா வீட்லயே நீங்க ஐப்ரோஸ் ஷேப் பண்ணிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த ட்வீசர் வச்சு தான் ஐப்ரோ ஷேப் பண்ண போகிறேன். இது வேகா பிராண்டில் இருக்கிற ட்வீசர். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நார்மலாகவே உங்களுக்கு நீங்கள் ஐப்ரோ பென்சிலில் இருக்குன்னா பேக் சைட் ஸ்பூலி மாதிரி இருக்குன்னா கூட ஓகே. அண்ட் தேர்டாக சிசர்ஸ். இந்த 3 இருந்ததுன்னா போதும், நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோஸோட ஷேப் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே ஒரு தடவை வந்துட்டு உங்களோட அப்பர் ப்ரௌஸ் அண்ட் லோவர் ப்ரௌஸ் வந்துட்டு எந்த லென்த்தில் இருக்கணுன்றது தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கீழ் நோக்கி வந்துட்டு இந்த மாதிரி கோம் பண்ணிக்க போகிறோம் ஐப்ரோஸை. ஸோ தட் உங்களுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா ஹேரையும் கீழே ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளக் பண்ணி ஹேர் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மேபி கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு ஐஸ் க்யூப் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ப்ளக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ பெயின் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். சம்டைம்ஸ் பெயின் சுத்தமாக இருக்காது. இப்போ நம்ம அப்படியே அப்வர்ட்ஸில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறோம், மேல் நோக்கி ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் உங்களுக்கு லோவர் ப்ரௌஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேலே பண்ண அதே மாதிரி உங்களுக்கு கீழே தெரிகிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ளக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபாலிங் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்களே செல்ஃபாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணி. அகெயின் நான் வந்து ஹேர் ப்ரஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கேயாவது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஹேர் லென்த் இருக்குன்னா அது மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், 2 ப்ரௌஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டார்டிங் எப்படி இருந்தது அண்ட் இப்போ வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த சைடும் அதே மாதிரி ஷேப் பண்ணிடலாம். இந்த சைடு நான் பண்ணுறதை பாருங்கள். நான் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அண்ட் பெயினும் சுத்தமாக இருக்காது. நீங்கள் எப்படி த்ரெடிங் எதுவுமே பண்ணாமல் ட்வீசர் வச்சு ஈஸியாக நம்ம ஐப்ரோஸ் வீட்லேயே ஷேப் பண்ணிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, take care and bye bye.